மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஃபஸ்ட்டு வீடியோவோட கண்டினியூவேஷன் பாருங்கள். ஆக்சுவலாக ஃபஸ்ட் வீடியோவில் என்ன சொன்னோம் அப்படின்னா ஐ வெக்டர் டாட் ஐ வெக்டர் டாட் ஜே வெக்டர் சீக்வல் டு கே வெக்டர்னு சொன்னேன். அதே மாதிரி ஜே டாட் ஐ சீக்வல் டு ஐ டாட் ஜே சீக்வல் டு கே அண்ட் ஜே டாட் அது வந்து அடுத்தடுத்த வேல்யூ வந்து வரும். ஓகேவா? அதாவது எப்படின்னா ஒன் மோர் டைம் நீங்கள் பார்த்துக்குங்க. இது வேணால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் நல்லா உங்களுக்கு. இது திரும்ப இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு லைஃப்பில் வந்து இங்கே நீங்கள் +2 படித்தாலும் சரி, ஆஃப்டர் +2 காலேஜ் போனாலும் சரி, கண்டிப்பாக இது எங்கே போனாலும் இது வரும். ஐ டாட் ஜே சீக்வல் டு கே. அதுக்கு அடுத்தது இந்த 2 டைம் எடுத்துட்டோம்னா ஜே டாட் கே சீக்வல் டு ஐ வரும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது கே டாட் ஐ எடுத்துட்டோம் அப்படின்னா ஜே வரும். ஓகேவா? எதுக்காக இது சொல்கிறேன் அப்படின்னா இதே மாதிரி டாட் ப்ராடக்ட் வந்து டாட் ப்ராடக்ட் எடுத்து இந்த ஃபார்முலா. இன்கேஸ் கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தால் என்ன வரும்? ஐ வெக்டர் கிராஸ் ஜே வெக்டர் என்ன அப்படின்னா -k வெக்டர். ஐ வெக்டர் ஜே வெக்டர் ஈக்குவல் டு -k வெக்டர். இதெல்லாம் ஜென்ரல் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா. உங்களுக்கு மேக்ஸில் அது டீட்டெயிலாக சொல்லுவாங்க. பட் இந்தளவுக்கு நீங்கள் நம்ம ஃபிசிக்ஸில் பார்த்தா போதும். ஓகேவா? மறுபடியும் நமக்கு பின்னாடி வரும். அது நான் வர்றப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. திஸ் இஸ் த ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் கால்டு ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சின்ஸ் வெக்டர்ஸ் ஹேவ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் தே கேனாட் பி ஆடட் பை த மெத்தட் பை ஆர்டினரி அல்ஜிப்ரா. இந்த வெக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, ஆர்டினரி அல்ஜிப்ரிக் மெத்தடை இல்லை ஆட் பண்ணுற மாதிரி என்ன பண்ண முடியாது, நம்ம சம்ஸை ஆட் பண்ண முடியாது வெக்டர்ஸை. ஓகேவா? அல்ஜிப்ரிக் மெத்தடில் நம்ம எப்படி மேத்தமெட்டிக்ஸ் சம்ஸை வந்து ஆட் பண்ணுறோம், சப்ராக்ட் பண்ணுறோம், அதே மாதிரி இதை வந்து என்ன பண்ண முடியாது, வெக்டர்ஸை வந்து என்ன பண்ண முடியாது, ஆர்டினரி அல்ஜிப்ரிக் மெத்தடில் ஆட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? ப்ளஸ் வெக்டர்ஸ் கேன் பி ஆடட் ஜியாமெட்ரிக்கலி ஆர் அனாலிட்டிக்கலி யூஸிங் சர்டைன் ரூல்ஸ். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா வெக்டர் அல்ஜிப்ரா அப்படின்னு சொல்கிறோம். மேக்ஸில் வந்து வெக்டர் அல்ஜிப்ரான்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை வரதுக்கு காரணமே என்ன அப்படின்னா ஜியாமெட்ரிக்கல் அனாலிசிஸ் வந்து பார்த்திங்கன்னா அல்ஜிப்ரிக் சம்ஸு எல்லாம் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணலாம். பட் ஆனால் வெக்டர் அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் சம் ஆஃப் த ரூல்ஸ் இருக்குது. இந்த வெக்டர் அல்ஜிப்ரா ரூல்ஸை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸ், சப்ராக்ஷன் ஆஃப் வெக்டர்ஸ், இந்த வெக்டர்ஸ் வேல்யூஸ் என்ன பண்ணுறோம், அடிஷன் பண்ணுறது, சப்ராக்ட் பண்ணுறது, ரிசல்டன்ட் டைரக்ஷன், இது எல்லாமே கால்குலேட் பண்ணுறது இந்த மெத்தடில் தான். ஓகேவா? ஸோ தட் இன் ஆர்டர் டு ஃபைண்ட் த சம் ரிசல்டன்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ் விச் ஆர் இன்க்ளைன்டு டு ஈச் அதர் வி யூஸ் a triangular law of addition method and parallelogram law of vectors அப்படின்னு சொல்கிறோம். triangular law of addition and parallelogram law of vectors அது வந்து பார்த்திங்கன்னா 2 இம்பார்ட்டன்ட் பேசிக் ரூல்ஸ்க்குன்னு. ஓகேவா? triangular law of addition of method அப்படிங்கிறது இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வெக்டர் கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா? இது வந்து என்னது, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெக்டர். இப்போ இது ஒரு வெக்டர் அப்படின்னா இந்த வெக்டரோட டைல்னா எது, டைல்னா கீழே. ஓகேவா? அதே மாதிரி ஹெட்டுனா தலைப்பகுதி அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி டைல்னா வால். ஓகேவா? இது ஒரு வால் பகுதி, ஒரு அனதர் ஒன் வெக்டர். இப்போ பி வெக்டர் இது வந்து ஹெட்டு தலைப்பகுதி. ஓகேவா? அப்போ ஏ இஸ் ஒன் ஆஃப் த வெக்டர், பி இஸ் ஆல்சோ அனதர் ஒன் ஆஃப் த வெக்டர். இந்த பி வெக்டருக்கு வந்து என்ன இருக்குது, தலைப்பகுதி வால் பகுதி இருக்குது. ஏ வெக்டருக்கு வந்து என்ன இருக்குது, தலைப்பகுதி வால் பகுதி இருக்குது. இப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா let us consider two vectors a and b as shown in figure 2.16 கொடுத்துட்டு head and tail of the vectors கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, to find the resultant of two vectors we apply the triangular law of addition as follows அப்படின்றோம். ஓகேவா? we addition of triangular law of addition as follows அப்படின்றோம். represent the vector a vector and b vector by the adjacent அப்படின்றோம். adjacent side என்ன அர்த்தம், அந்த தேர்ட் பார்ட் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த தேர்ட் பார்ட் தான் என்ன சொல்லலாம் adjacent side. just see the diagram. the two adjacent sides of the triangle taken in the same order, then the resultant is given by the third side of the triangular can be taken in the reverse order to the figure shown in 2.17 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஆக்சுவலாக இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க. ஃபஸ்ட்டு வெக்டருடைய டைல் இங்கே இருக்குது, ஏ வெக்டருடைய டைல் வந்து எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதே மாதிரி அதனுடைய ஹெட்டு வந்து இங்கே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், செகண்ட் வெக்டர் இருக்கு இல்லையா, அந்த செகண்ட் வெக்டருடைய டைலை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வெக்டருடைய ஹெட்டோட ஜாயின் பண்ணியிருக்கோம். ஓகே? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெக்டர் செகண்ட் வெக்டரோட ஹெட்டு வந்து இங்கே இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே என்ன பண்ணுறோம்னா இந்த செகண்ட் வெக்டரோட ஹெட்டையும் ஃபஸ்ட்டு வெக்டரோட டைலையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேரெக்டாக கனெக்ட் பண்ணுறோம். டேரெக்டாக கனெக்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா திஸ் இஸ் adjacent line of the third line அப்படின்னு சொல்கிறோம்.
தட் இஸ் த ஆர் வெக்டர் வேல்யூ வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஏ வெக்டர் வேல்யூ ப்ளஸ் பி வெக்டர் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஆர் வெக்டர் ஈக்குவல் என்னது ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் அப்படின்னு சொல்கிறோம். Triangle of addition. Okay, to explain the further, the head of the first order vector A vector is connected to the tail of the second order B. Let theta is the angle between A and B. Theta is the angle between A and B. Then R is the resultant vector connecting the tail of the first vector A vector to be the head of the second vector B vector. Okay, so that என்ன சொல்றாங்க, the magnitude of the resultant vector R is the given by geometrically by the length R vector is equal to OQ அப்படின்னு சொல்றாங்க. That is OQ னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய இந்த 2 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, the 2 points வந்து என்ன சொல்றது, 2 points is nothing but OQ. That is Q is one of the point, O is one of the point. O வையும் Q என்ன பண்ணிருக்கீங்க, கனெக்ட் பண்ணியிருக்கேன். That is the distance. The distance is the resultant vector. The resultant vector வந்து நம்ம என்ன பண்ண முடியல, டைரக்டாக we cannot find out directly in predicted. பட் என்ன பண்ணுறோம், using vector algebra method அப்படின்னு சொல்கிறோம். using vector algebraic method அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, so that here the the geometrically by the length of the R vector, that is Q and Q vector, O and Q, and the direction of the resultant vector is the angle between R and A vector. So that here thus we write R vector is equal to A vector plus B vector அப்படின்னு சொல்கிறோம். That is இப்போ OQ ஓட வேல்யூ என்ன சார் அப்படின்னா OQ vector is equal to OP vector plus PQ vector அப்படின்னு சொல்கிறோம். OQ vector is equal to OP vector plus PQ vector அப்படின்னு சொல்கிறோம். That is what is OP vector? From the diagram OP vector is equal to A vector. And what is PQ vector? From the diagram that is PQ vector is equal to B vector சொல்கிறோம். So that இங்கே என்ன பண்ணுறோம், OQ vector is equal to OP plus PQ vectors அப்படின்னு சொல்கிறோம். Okay, next one, magnitude of the resultant vector. Magnitude of the resultant vectors அப்படின்னு சொல்கிறோம். எண் மதிப்பு, மேக்னிடியூட்னா என்னது, எண் மதிப்பு. ரிசல்டன்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தமிழில் என்ன சொல்லலாம், ரிசல்டன்ட்னா ஃபைனல் resultant value, final result value அப்படின்னு சொல்கிறோம். The magnitude and the angle of the resultant vector are determined as follows. From the figure 2.18, consider the triangle ABN which is obtained by the extending the side OA to ON. Extending the OA to ON, that is ABN is a right angle triangle. ABN is the right angle triangle. ஓகே, இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் தாங்கன்னு ஈஸியாக ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இங்கே இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய டயக்ராம் தான் இங்கே இருக்குது. உங்கள் புக் அப்படியே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த டயக்ராம் தான் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது வந்து ஃபஸ்ட்டு வெக்டர், தட் இஸ் OA. இது வந்து செகண்ட் வெக்டர், தட் இஸ் AB. ஓகே, இது வந்து A வெக்டர் அப்படின்னு சொல்லலாம், இதை வந்து B வெக்டர் அப்படின்னு சொல்லலாம். இதோட டைலும் அதோட ஹெட்டும் என்ன ஆகிருக்கு, இங்கே ஜாயின் ஆகிருக்கு. ஓகேவா, ஃபஸ்ட்டு வெக்டரோட ஹெட்டும் செகண்ட் வெக்டரோட டைலும் இங்கே ஜாயின் ஆகிருக்கு. திஸ் இஸ் த ரிசல்டன்ட் வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு நம்ம எப்போவுமே மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் வெக்டர் அல்ஜிப்ரா இது பண்ணுறப்போ நம்ம இங்கே இந்த ரிசல்டன்ட் வெக்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடிஷ்னலாக சம் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் இந்த எப்போவுமே வந்து வெக்டர்ஸ் குவான்டிட்டியை வந்து வெர்டிக்கல் லைனில் மென்ஷன் பண்ணுறப்ப சைன் டீட்டா அப்படின்னும், ஹரிஜான்டல் லைனை கன்சிடர் பண்ணுறப்ப காஸ் டீட்டா அப்படின்னு எடுப்போம் இல்லையா. அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. வெக்டர் ஃபங்க்ஷனை நம்ம மென்ஷன் பண்ணுறப்ப வெர்டிக்கல் லைனை வந்து சைன் டீட்டாவும் ஹரிஜான்டல் லைனை வந்து காஸ் டீட்டாவும் எடுப்போம். அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இப்போ என்ன பண்ணுறோம், அந்த டயக்ராம் பாருங்கள். டயக்ராம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஏங்கிற பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு ஏலேருந்து என் வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த லைனோட என்ன பண்ணியிருக்கோம், பி வெக்டரோட இந்த லைனை வந்து என்ன பண்ணுறோம், அப்படியே இல்லை ஒரு லைனை ஜாயின் இப்படி ஜாயின் பண்ணோன்னா இது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா பர்பண்டிகுலர் லைன்ஸ் அப்படின்றோம். பர்பண்டிகுலர் லைன்ஸ். ஓகேவா, தட் இஸ் இந்த லைன்ஸ் வந்து என்ன சொல்கிறோம், பி சைன் டீட்டா வந்து பர்பண்டிகுலர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் தட் இஸ் இப்போ வந்து என்ன பண்ணுறோம், இதை வந்து நான் முதல்ல சொல்லிட்டேன் இந்த பி சைன் டீட்டா பி காஸ் டீட்டா ஏன் போடுறோம் அப்படின்னா எப்போவுமே ஒரு ஒரு வெக்டர்ஸை வந்து அனலைஸ் பண்ணுறப்ப ரிசல்டன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறப்ப என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹரிஜான்டல் லைனை வந்து என்னது சைன் டீட்டாவும் ஹரிஜான்டல் லைனை வந்து என்னது காஸ் டீட்டாவும் வெர்டிகல் லைனை வந்து என்னது சைன் டீட்டாவும் தான் எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே பி சைன் டீட்டா அண்ட் பி காஸ் டீட்டான்னு கன்சிடர் பண்ணுறோம்.
ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஃப்ரம் த ஃபிகர் 2.18 cos theta is equal to an by b அப்படின்னு சொல்கிறோம். cos theta is equal to என்ன சொல்கிறோம் அப்படின்னா, cos thetaனா இந்த ட்ரையாங்கிளில், எந்த ட்ரையாங்கிளில் நாம் ட்ரா பண்ணியிருக்க இந்த ட்ரையாங்கிளில் cos theta ஓட வேல்யூ வந்து என்னது, an divided by hypotenuse b, an by b, that is an is equal to b cos theta அப்படின்னு சொல்கிறோம். an is equal to என்னது, b cos theta அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் sin theta is equal to bn by sin theta is equal to bn divided by b அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, bn divided by b. நீ கொஸ்டின் கேட்கலாம், இங்கே ஏன் சார் நீங்கள் பின்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, நம்ம வெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணுறோம் இல்லையா, இந்த ட்ரையாங்குலரில் ஒன் பார்ட் நமக்கு தெரிஞ்சு போச்சு, ஒரு ஏரியா வந்து என்னது பி அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ தட் இஸ் என்னது பி சைன் டீட்டா, இங்கே பி காஸ் டீட்டான்னு போடுறோம், பி சைன் டீட்டா பி காஸ் டீட்டான்னு போட்டு இது பண்ணிடுறோம். ஸோ தட் ஹியர் நம்ம ஏன் வந்து சைன் பி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நான் மீனிங் சொல்லிட்டேன். So that the sin theta is equal to, cos theta is equal to an by b, so that an is equal to b cos theta, and sin theta is equal to bn by b, so bn is equal to b sin theta. Have the triangle OBN is equal to the triangle OBN. The triangle OBN இது OBN இந்த ஃபுல்லாகவே எடுத்துக்கிறோம். இந்த ட்ரையாங்கிள் என்ன பண்ணுறோம், OBN ஃபுல்லாகவே கன்சிடர் பண்ணுறீங்க. ஓகேவா. ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் ஓலேருந்து பி போயிட்டு என் வந்து இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ஓகேவா. இது வந்து 90 டிகிரி ஆங்கிளாக இருக்குது. இப்போ இதை 90 டிகிரி ஆங்கிளாக கன்சிடர் பண்ணுறப்ப இதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே பித்தாகரஸ் ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணுறோம். பித்தாகரஸ் ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணுறோம். இப்படி அப்ளை பண்ணோன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் வெயிட், லிசன் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஆர் ஸ்கொயர் ஏன் கன்சிடர் பண்ணுறோம்னா, இந்த ட்ரையாங்கிள் ஃபுல்லாகவே எடுத்துக்கிறேங்கண்ணா இப்போ. ஓகேவா. இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஃபுல்லாகவே எடுத்துக்கிறப்ப திஸ் இஸ் அப்ளைங் பித்தாகரஸ் ஃபார்முலா. பித்தாகரஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணுறப்ப என்ன வரும், நம்ம ஏற்கனவே என்ன படிச்சிருக்கோம் பித்தாகரஸ் ஃபார்முலாவில், இந்த டோட்டல் டிஸ்டன்ஸோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, இந்த என்பி ஸ்கொயர் ப்ளஸ் ஓஎன் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. தட் இஸ் ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஎன் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு என்பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். என்பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறேன்னு புரியுதா. ஸோ அதை இந்த ட்ரையாங்கிளை ஃபுல்லாகவே கன்சிடர் பண்ணுறோம். பட் இந்த ட்ரையாங்கிளில் இந்த ஓஎன் ஸ்கொயர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக டிவைட் ஆகிருக்கு. தட் இஸ் ஓஏ அப்படிங்கிறது 1 பார்ட்டாகவும் ஏஎன் அப்படிங்கிறது ஒரு பார்ட்டாகவும் பிரிஞ்சிருக்கு. ஸோ தட் அது எப்படி டிவைட் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது கீழே பார்க்குறேன் பாருங்கள். தட் இஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். பார்த்தீங்களா. இந்த ஃப்ரம் த ட்ரையாங்கிள் ஓபிஎன் ஈக்குவல் டு வி ஹேவ் என்னது ஓபி ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். ஓபி ஸ்கொயர்னால் என்னது, இந்த டயக்ராமில் ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஎன் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎன் ஸ்கொயர். நான் முதல்ல சொல்லிட்டேன் அப்ளைங் பித்தாகரஸ் ஃபார்முலா. தட் இஸ் ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஎன் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎன் ஸ்கொயர். பட் வாட் இஸ் ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் அண்டு ஓஎன் ஸ்கொயர் ஈக்குவல் டு வாட், ஓஎன்னோட வேல்யூ என்ன எங்கே இருக்குது, ஓஎன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏ வெக்டர் ப்ளஸ் பி காஸ் தீட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஓஎன் வந்து என்ன சொல்கிறோம், கேன் பி டிவைடட் இன்டு 2 பார்ட். தட் இஸ் ஓஏ ப்ளஸ் ஏஎன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஓஏ ப்ளஸ் ஏஎன். ஏஎனோட வேல்யூ பி காஸ் தீட்டா, ஓஏவோட வேல்யூ ஏ வெக்டர். ஸோ என்ன பண்ணுறோம், ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் பிஎன் ஸ்கொயர். இந்த பிஎன் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது பி சைன் தீட்டா அப்படின்னு சொல்கிறோம். பிஎன் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர். ஸோ தட் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இப்போ வந்து என்ன பண்ணுங்க, இந்த ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் ஏன் போட்டிருக்கேன்னு தெரியுதா, அதேமாதிரி பி சைன் தீட்டா ஏன் போட்டிருக்கேன்னு தெரியுதா. பி சைன் தீட்டா வந்து எதுக்கு போட்டிருக்கேன்னா பிஎன்னுக்கு போட்டிருக்கேன். ஓஎன்னை வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன், ஓஏவாகவும் அண்ட் ஆல்சோ ஏஎன்னாவும் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். ஏஎன்னோட வேல்யூ பி காஸ் தீட்டா. நெக்ஸ்ட்டு ஓஏவோட வேல்யூ ஏ. ஸோ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி சைன் தீட்டா whole square, that is equal to r square is equal to what, இப்போ வந்து formula a plus b whole square formula, that is a square plus b square cos square theta plus 2ab cos theta. நீங்கள் இது படிச்சிருப்பீங்க இல்லையா, algebraic formula a plus b whole square is equal to a square plus b square plus 2ab இருக்கு இல்லையா. அதேமாதிரி நீங்கள் என்ன பண்ணுறோம், ஏவுக்கு வந்து a square plus b square cos square theta plus 2ab cos theta plus b square sin square theta plus b square sin square theta. நெக்ஸ்ட் ஒன் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன், காமனாக என்ன பண்ணியிருக்கேன், இந்த 2ab காஸ் தீட்டாவை இந்த வெளியே எடுத்துடுறேன். 2ab காஸ் தீட்டாவை என்ன பண்ணிடுறேன்
வெளியே எடுத்துடுறேன். லிசன், 2ab cos θ மட்டும் என்ன பண்ணிடுறேன், இங்கே எழுதிட்டேன். இந்த b ஸ்கொயர் sin ஸ்கொயர் θ, b ஸ்கொயர் cos ஸ்கொயர் θ இருக்கு இல்லையா, இந்த b ஸ்கொயர் காமனாக வெளியே எடுத்துடுறேன். இப்போ என்ன வரும், cos ஸ்கொயர் θ ப்ளஸ் sin ஸ்கொயர் θ தட் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு எழுதிடுறோம். ஸோ தட் ஆர் இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப என்ன வரும் அப்படின்னா, ஆருக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப அந்த ரூட்டும் அந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab cos θ அப்படின்னு சொல்லுவோம். 2ab cos θ which is the magnitude of the resultant vector of a vector and b vector அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, the direction of resultant vector if theta is the angle between a vector and b vector then that is modulus of a vector plus b vector அப்படிங்கிறப்ப root of a square plus b vector plus 2ab cos theta that is 2.1. okay, in case the r vector makes an angle alpha அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஆங்கிள் ஆல்ஃபா அப்படிங்கிறப்ப ஆல்ஃபாவை எங்கே கன்சிடர் பண்ணுறோம்னா இந்த இடத்துல இங்கே கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா, ஆல்ஃபா இடத்துல என்ன பண்ணுறோம், இங்கே ஆல்ஃபாவை கன்சிடர் பண்ணுறோம். ஆல்ஃபாவை கன்சிடர் பண்ணுறப்ப என்ன ஆகுது, இங்கே ஆல்ஃபாவை கன்சிடர் பண்ணுறோம். இப்போ இந்த ஆல்ஃபாவை கன்சிடர் பண்ணால் இந்த இதை ஆங்கிளாக வச்சுக்கிட்டு இதை ஆப்போசிட் பார்ட்டாக வச்சுக்கிட்டு இந்த ஆங்கிளை வந்து என்ன பண்ணுறோம், ஆப்போசிட் பார்ட்டாக வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம், ஒரு டயக்ராமை ட்ராப் பண்ணுறோம். ஒரு ட்ராப் பண்ணுறப்ப அது என்ன ஆக்சுவலாக டயக்ராம் கொடுத்துருக்கு அப்படின்னா, the direction of resultant vector theta is the angle between a and b vector, then the modulus of a vector plus b vector is equal to root of a square plus b square plus 2ab cos theta நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். next the r vector is equal to r vector make an angle alpha, that is the angle obn is equal to tan alpha ன்னு எடுக்கிறோம். tan alpha is equal to bn by on அப்படின்னு சொல்கிறோம். இப்போ bn divided by ON வந்து என்ன சொல்கிறோம், OA ப்ளஸ் AN, அது ஏற்கனவே நான் சொன்னது தான். BN டிவைடட் பை OA ப்ளஸ் AN சொல்கிறோம். தட் இஸ் tan ஆல்ஃபா ஈக்குவல் டு பிஎனோட வேல்யூ b sin θ, ஓஏவோட வேல்யூ வந்து என்னது A ப்ளஸ் ஏஎனோட வேல்யூ b cos θ அப்படின்னு சொல்கிறோம். b cos θ. ஸோ தட் alpha is equal to tan inverse of b sin theta divided by a plus b cos theta. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் சம் மாதிரி இருக்கும், டெரிவேஷன் மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா என்னது, ஒரு வெக்டர் அல்ஜிப்ரா சம்ஸை யூஸ் பண்ணி இப்படி தான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ரெண்டு வெக்டரை கொடுத்துருந்தாங்க, தேர்ட் பார்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அதோட சைன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதோ காஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதோ அல்லது டேன் வேல்யூ கண்டுபிடிக்க இதை வச்சு தான் இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சொல்யூஷன் எக்ஸ்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 2 vectors a vector and b vector magnitude 5 units and 7 units. ஓகேவா, அப்போ 5 vector for 5 units for a vector, 7 units for b vector respectively, making it an angle theta 60 degree. ஆங்கிள் வந்து எவ்வளவு 60 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. with each other below. இந்த டயக்ராம் பார்த்துக்குங்க. a vector 5 unit, b vector 7 unit, in between angle 60 degree. find the magnitude of the resultant vector அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ find the magnitude of the resultant vector அப்படின்னா என்ன பண்ணணும், r vector is equal to a vector plus b vector. நம்மளால் என்ன பண்ணிடுவோம், டைரெக்டாக அப்படியே ஆட் பண்ணிடக்கூடாது. சரியா, அதாவது என்னது 7 + 7 + 5 12 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்முலாவை பார்த்து அப்படி போடக்கூடாது, அவசரப்படக்கூடாது. என்ன சொல்கிறேன்னு புரியுதா? அதாவது இந்த வெக்டர் பொறுத்த வரைக்கும் என்ன, வெக்டர் வெறும் மேக்ஸில் வந்து 5 + 7 12 போடலாம். 5 மிட்டாய் 7 கடல உருண்டை மொத்தம் கூட்டினா 12 அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். மொத்தம் நம்மகிட்ட இருக்கிறது 12ன்னு போட்டுடலாம். பட் ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக என்ன பண்ணணும், இங்கே ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த டயக்ராம் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர், இந்த வெக்டர் வந்து எப்படி ஜாயின் பண்ணால் இப்படி தான் ஜாயின் பண்ணணும். ஓகேவா, நம்ம விரலில் போடுற நம்ம கை விரலில் வந்து என்னது மோதிரம் போட்டிருக்கோம்னா விரலில் தான் அது போடணும், அதை கொண்டு போய் காதில் போட முடியாது. ஓகேவா, அது மாதிரி வெக்டரை வந்து பார்த்திங்கன்னா அல்ஜிப்ரிக் மெத்தட் அப்படின்னா வந்து என்னது, ஹெட்ஃபோன் வந்து காதில் கேட்க முடியும் அப்படின்னா அதை காதில் தான் கேட்க முடியும். நம்ம மூக்கில் வச்சுட்டு என்ன பண்ண முடியாது, ஹெட்செட்டில் ஸ்பீக்கரில் கேட்க முடியாது இல்லையா. அது மாதிரி இதெல்லாம் வந்து என்னது வெக்டர் அல்ஜிப்ரானா இது வந்து ஒரு ரூல்ஸ், அவ்வளோதான். ஓகேவா, இது வந்து ஏன் சார் நீங்கள் வந்து ஏன் வந்து டெய்லையும் ஜாயின் பண்ணலாம்ல, ஹெட்டையும் ஜாயின் பண்ணலாம்ல, அப்படி கூட நீ கேட்கலாம். ஏன்னா நம்ம கிளாஸில் வந்து எல்லாமே பிரில்லியன்ட் இல்லையா, ஒரு சில பேர் அப்படிங்கிற சான்ஸ் இருக்குது. அவங்களுக்கு நான் இந்த விளக்கம் சொல்கிறேன். ஓகேவா, இது வந்து ஜென்ரல் ரூல்ஸ். ஒரு டெய்ல் ஒரு ஹெட்டு, அனதர் ஒன் வெக்டருக்கு ஒரு டெய்ல் ஒரு ஹெட் அப்படின்னா அதை வந்து எப்படி தான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். டெய்ல் ஹெட் இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ தட் ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர்னு சொல்கிறோம். த மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட் வெக்டர் ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு, இப்போ அந்த ஆர் வெக்டருடைய ஃபார்முலா என்ன,
ஃபைனலாக என்ன ஃபார்முலா பார்த்தோம்? ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஆர் வெக்டருக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? இந்த மேலே ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டான்னு பார்த்தோமா? இப்போ அந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணணும். இந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணுறப்ப என்ன வரும் அப்படின்னா ஆர் ஸ்கொயர் தட் இஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா அப்படின்னு போடணும். அப்புறம் 2ab காஸ் தீட்டா போடுறப்போ வந்து என்னது மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டர் தட் இஸ் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர் ப்ளஸ் 2 × 5 × 7 × காஸ் 60 டிகிரி தட் இஸ் 5. இதோட ஆன்சர் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனாக போடுறோம். இன்கேஸ் அது ஆல்ஃபாவோட வேல்யூ கேட்குறாங்க ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 109 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரோட வேல்யூ ரூட் ஆஃப் 109 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஆங்கிள் ஆல்ஃபா பிட்வீன் ஆர் அண்ட் ஏ இஸ் கிவன் பை tan alpha ஈக்குவல் டு பி சைன் தீட்டா டிவைட் பை ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ இது ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டாங்கிறப்ப என்ன வரும்? திருப்பி tan alpha ஈக்குவல் டு 7 × sin 60 டிகிரி ப்ளஸ் 5 × 7 காஸ் 60 டிகிரி அப்படின்றோம். இப்போ சைன் 60 காஸ் 60 வேல்யூ அப்ளை பண்ண வேண்டியது. சைன் 60னா சைன் 60 டிகிரினா இந்த ரூட் ஆஃப் 3. அதே மாதிரி 5 + 7 காஸ் 60 டிகிரியோட வேல்யூ அப்ளை பண்ணுறோம். சரியா? இது சைன் 60 டிகிரி காஸ் 60 டிகிரி இந்த ஆங்கிள் பார்க்குறதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. அது மாதிரி தெரியலனா உங்களுக்கு கிளாஸில் மறுபடியும் நான் சொல்கிறேன். ஓகேவா? சைன் 60 டிகிரி காஸ் 60 டிகிரி அந்த வேல்யூ அப்ளை பண்ணுறப்ப நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ஆன்சரு அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 0.713 அப்படின்னு சொல்லுவோம். 0.713 அப்ராக்சிமேட்லி என்ன சொல்கிறோம்? இந்த 0.713 வந்து என்ன சொல்கிறோம்? ஆல்ஃபா ஈக்குவல் டு 35 டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ஃபா ஈக்குவல் என்னது 35 டிகிரின்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெக்டர் அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் 2 வெக்டர் கொடுத்து ஆட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மெத்தடு யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் அனதர் ஒன் மெத்தட் வேறு எதாவது இருக்குதாங்க சார் அப்படின்னா, இப்போ ஹெட்ஃபோன் இல்லைன்னா என்னது லவுட் ஸ்பீக்கர் ஹெட்ஃபோன் இல்லைன்னா என்னது வேறு ஏதாச்சும் அதை விட அட்வான்டேஜாக ஒன்று இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இங்கே another method to determine the resultant and the angle of resultant of two vectors parallelogram அப்படின்னு சொல்கிறோம். parallelogram vectors அப்படின்றோம். in additional method it is given to the in appendix 2.1 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது appendix 2.1 அந்த புக்கில் பேக் சைடில் இருக்கும். அதேமாதிரி parallelogram vectors வந்து நமக்கு லாஸ்ட் இயர் புக்கில் வந்து அது ஒரு போன வருஷம் +1 எடிஷன், அதாவது இந்த எடிஷன் தான், இந்த எடிஷன் வந்த புதுசில் அது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டினாக இருந்தது. இப்போ வந்து அதை வந்து எக்ஸ்ட்ரா போர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டாங்க. தூக்கிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? லாஸ்ட் பேஜில் வச்சுருக்காங்க. லாஸ்ட் பேஜ்னால் 10 லெசனும் முடிஞ்சு பின்னாடி வச்சுருப்பாங்க. இது ஃபஸ்ட் வால்யூமில் கடைசியாக இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட் வால்யூமில் கடைசி வால்யூம், செகண்ட் வால்யூமில் கடைசியாக இருக்கும். அப்பெண்டெக்ஸ் அப்படிங்கிறதுல இருக்கும். அதுக்கு அடுத்தது த சப்ராக்ஷன் ஆஃப் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சப்ராக்ஷன் ஆஃப் வெக்டர்ஸ். இந்த சப்ராக்ஷன் ஆஃப் வெக்டர்ஸ் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து என்ன கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த அடிஷன் ஆஃப் வெக்டர் மட்டும் போதும். சரியா? இது சப்ராக்ஷன் ஆஃப் வெக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட். சரியா? ஆப்போசிட்டில் கீழே நெகட்டிவில் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும். திஸ் கேஸ் வி வில் டிஸ்கஸ் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, திஸ் கேஸ் வி வில் டிஸ்கஸ் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். சரி, இப்போ என்ன டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா நான் டெஸ்ட்டு போர்ஷன் இப்போயே சொல்லிடுறேன். அப்புறமா ஒவ்வொருத்தரும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்காதீங்க. ஒவ்வொரு டைட்டிலும் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு டைட்டில் ஈக்குவல் வெக்டர்ஸ்னால் என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெக்டர்ஸ்னால் என்ன, பேரலல் வெக்டர்ஸ்னால் என்ன, ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஆன்டி பேரலல் வெக்டர்ஸ்னால் என்ன, யூனிட் வெக்டர்னால் என்ன, அண்ட் வாட் இஸ் ஆர்த்தோகனல் வெக்டர் அண்ட் வாட் இஸ் ட்ரையாங்குலர் வெக்டர். சரியா? இந்த 5 வெக்டர் மட்டும் என்ன பண்ணுங்கள், இதுதான் உங்களுக்கு 5 2 மார்க் கொஸ்டின். ஒரே ஒரு 5 மார்க் கொஸ்டின். என்ன 5 மார்க் கொஸ்டின்னா மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டர். மேக்னிடியூட் ஆஃப் தி ரிசல்டன்ட் வெக்டர் எது வரைக்கும் எழுதணும் அப்படின்னா இந்த மேக்னிடியூட் ஆஃப் தி ரிசல்டன்ட் வெக்டர் இருக்குல்லையா, இங்கே ஆரம்பிக்குது இல்லையா? இங்கே ஆரம்பித்து இந்த பர்டிகுலர் பிளேஸில் ஆரம்பித்து இந்த டைட்டில் ஆரம்பிக்கிறீங்க. மேக்னிடியூட் ஆஃப் தி ரிசல்டன்ட் வெக்டர்னு சொல்லிட்டு இங்கே ஆரம்பிக்கிறீங்க. ஆல்ஃபா வரைக்கும் எழுதுறீங்க. இது வரைக்கும் எழுதிறீங்க. ஒரு 5 மார்க்கு. வெக்டர்ஸ் வந்து 5 2 மார்க். ஓகேவா? 5 2 மார்க். அதான் இன்றைக்கி உங்களுடைய ஹோம் ஒர்க்கு. இதை வந்து என்ன பண்ணுங்க, உங்கள் ஃபேர் நோட்டில் எழுதிடுங்க. ஆல் ஆஃப் யூ ரைட் யுவர் ஃபேர் ஒர்க் நோட்டு அண்ட் ஆல்சோ டெஸ்ட் நோட்டு. ஓகேவா? இதுக்கு ப்ராப்பராக எழுதிடுங்க. அதுக்கு அடுத்தது நாளைக்கு வர்றப்ப என்ன பண்ணுங்கள் எல்லோரும், வெட்னஸ்டே வர்றப்ப கம்பல்சரி உங்கள் ஃபிசிக்ஸ் நோட்டை எடுத்து வந்துடுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். See you next class.